ஹலோ எவ்ரிவான். எனக்கு யாரெல்லாம் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு ஐடியா கிடையாது. பட் நான் எழுதியிருக்கேன். நான் எழுதினப்போ சில கொஸ்டின்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் நான் அதோட ஆன்சர்ஸ் செக் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம 2 கொஸ்டின்ஸை பார்க்கலாம். என்னென்ன கொஸ்டின்ஸ் இந்த 2025 டிசம்பரில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இது பார்ட்டு சியில் இந்த 2 கொஸ்டின்ஸுமே கேட்டிருந்தாங்க. ஒன்று ஸ்டேட்மெண்ட் பற்றி, இன்னொன்று கால்குலேஷன் பேஸ்டு. இது ஓசோன் பற்றி கேட்டிருந்தாங்க. ஓசோன் அதாவது O3 பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ O3 பற்றி கேட்டப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று ஐஆர் ஆக்டிவ், ராமன் ஆக்டிவ், பாயிண்ட் குரூப்பு, டயமேக்னெட்டிக். இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர் ஆக்டிவ் கரெக்டு. ஐஆர் ஆக்டிவ், ராமன் ஆக்டிவ். ஆனால் இதோட பாயிண்ட் குரூப் C2H கிடையாது, C2V. அப்புறம் இது டயமேக்னெட்டிக். ஸோ ஆன்சர் A, B அண்டு D. அப்புறம் இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன அப்படின்னா, இது டெட்ராஹெட்ரல் ஃபீல்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம படிச்சிருப்போம் D1, D2, D3, D4, D5. இப்போ நான் 5 வரைக்கும் எழுதுகிறேன். இது அக்டாஹெட்ரல் ஃபீல்டுக்கு கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் என்ன அப்படின்னு படிச்சிருப்போம். DFF, DS. இது அக்டாஹெட்ரல் ஃபீல்டுக்கு. ஆனால் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டது டெட்ராஹெட்ரல். அப்போ டெட்ராஹெட்ரல்னால் இங்கேருந்து D9 வரும். அப்புறம் D8, D7. இது ஸ்பின் டேர்ம்ஸ். அப்போ இது F4 கேட்டிருந்தாங்க. அப்போ இது டெட்ராஹெட்ரல் ஃபீல்டில் F4 கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம். அப்போ இது D7. அதுவும் டெட்ராஹெட்ரலில் எப்படி நம்ம ஃபில் பண்ணுவோம் அப்படின்னா, கீழே EG ஆர்பிட்டல்ஸும் மேலே T2G ஆர்பிட்டல்ஸும் வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணலாம். 7 எலக்ட்ரான்ஸு, 4, 5, 6, 7. அப்போ டோட்டல் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 3. அப்போ 3 × 3 + 2 ரூட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு √15 கிடைக்கும். அதோட ஆன்சர் 4.87. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 4.87. ஸோ எனக்கு D ஆப்ஷனில் இருந்துச்சு இந்த ஆன்சர் 4.87. ஸோ எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச்.